சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் வந்து கோபி மஞ்சூரியன் வந்து வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் நான். இப்போ காலிஃப்ளவரை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் சுடுதண்ணி காய வச்சு இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் மட்டும் போட்டு வச்சுக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவரில் வந்து குட்டி குட்டி புழுவெலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி சுடுதண்ணி உப்பு போட்டு கலந்து வச்சு போட்டோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து அந்த புழு வந்து செத்து கீழே இறங்கிடும். நம்ம மேலே வந்து காலிஃப்ளவரை வந்து நம்ம மேலாப்பில் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் போட்டிருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். இப்போ நான் இவ்வளோ காலிஃப்ளவரையும் போட்டுட்டேன். இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணியில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிடுவோம் காலிஃப்ளவர் பிசைகிறதுக்கு. இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதிலே வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து முறுமுறுன்னு இருக்கும், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து காலிஃப்ளவரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி எதுவும் இல்லாமல் தண்ணியோடு இல்லாமல் ஒரு மாதிரி ட்ரையாக இருந்தது அப்படின்னா லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்தளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மசாலா ஒட்டாது. ரொம்பவும் கெட்டியாக இருந்தாலுமே வந்து மசாலா வந்து உடஞ்சி வந்துடும். அதனால் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த தண்ணி இல்லாமல் கெட்டி இல்லாமல் இந்தளவுக்கு இருக்கணும். ஃபுல்லாமே வந்து காலிஃப்ளவரில் அந்த மசாலா வந்து கோட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு 30 நிமிஷம் மட்டும் அப்படியே ஊறட்டும். காலிஃப்ளவர் வந்து 30 நிமிஷம் ஆச்சு. காலிஃப்ளவர் ஊறினதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்ல ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு முறுமுறுண்டு சீக்கிரம் கிடைக்கும். எண்ணெய் வந்து ஹீட்டாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து சொதன்னு ஆன மாதிரி இருக்கும். அதனால் வந்து எண்ணெயை மட்டும் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து தனித்தனியாக எடுத்து போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருந்தது அப்படின்னா வந்து டக்குன்னு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ஒட்டி இருந்தது ஒரு வேளை வந்து ஒட்டி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த சைடில் வச்சு இப்படி கட் பண்ணிங்கனாக்கும் உங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்துடும். ஓகேவா? இப்போ நான் போட்டு வந்து 5 மினிட்ஸ் தான் ஆகுது. ஆனால் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. எண்ணெய் மட்டும் நல்லா ஹீட்டாக இருந்ததுன்னா சீக்கிரமே ரெடி ஆயிடும் நமக்கு. பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம காளான் மஞ்சூரி எப்படி பண்ணான்னு பார்த்துடலாம். மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு வந்து கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வந்து ஆலிவ் ஆயில் இருந்தாலும் அதுவும் கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்கிட்ட நல்லெண்ணெய் இருக்கிறனால நான் நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து ஒரு 5 பல்லை வந்து குட்டி குட்டியாக ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்ல மெரூன் கலரில் மாறுற அளவுக்கு வந்து நல்லா வதக்கணும். இது கூட வந்து இஞ்சி டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க வந்து கொஞ்சமாக இஞ்சி கூட இதே மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து இந்தளவுக்கு வந்து மாறி இருக்கணும். கலர் வந்து ப்ரௌன் கலரில் மாறி இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து நான் கேப்சிகமத்தை வந்து குடை மிளகாயை வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி வந்து க்யூபாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை எல்லாமே சேர்த்துக்கலாம். இது வந்து ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி சைஸில் தான் கட் பண்ணுவாங்க. அதனால் நானும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் லைட்டாக நம்ம வந்து வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணுன்றது கிடையாது, லைட்டாக மட்டும் வதங்கினா போதும். அந்த வெங்காய ஃப்ளேவர் வந்து டேஸ்ட் மாறாமல் அப்படியே இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப பச்சை சுமல் இல்லாமல் லைட்டாக மாறி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கும் கேப்சிகமுக்கும் லைட்டாக மட்டும் உப்பு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம்.
இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து பெப்பர் பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம காலிஃப்ளவர் சில்லி வறுத்து வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஒன்ஸு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுப்பு வந்து நல்லா ஹைலே வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து. அப்போ தான் வந்து நல்லா முறுமுறுண்டு வந்து இருக்கும். ஃபைனலாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து இறக்கி வச்சுக்கலாம். சூப்பரான கோபி மஞ்சூரியன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு காலிஃப்ளவரை வாங்கி நீங்கள் வந்து 65ஆகவும் செஞ்சுக்கலாம், கோபி மஞ்சூரியாவும் செஞ்சுக்கலாம். ஒரே நேரத்துலேயே வந்து 2 டிஷ்ஷு செய்கிறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இது ஒரே மெத்தடு தான். ஆனால் வந்து கோபி மஞ்சூரியாவுக்கு மட்டும் கொஞ்சம் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்திங்க அப்படின்னா கோபி மஞ்சூரியா மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அனிஷ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.